இரண்டாவதாக அல் மஸ்ஜித் நபவி மதீனா முனவராவுடைய குத்துபா. அந்த குத்துபா ஷேக் ஹாலித் அல் முஹன்னா ஹஃபிதுல்லாஹ் நிலைத்திருந்தார்கள். மிருதுத்தன்மை அதனுடைய சிறப்புகளும் அந்த மிருதுத்தன்மையால் ஏற்படக்கூடிய நலவுகளும் என்ற தலைப்பில் ஹம்து ஸலவாத் தக்வாவுடைய வசியத்துக்கு பின்னால் பொதுவனுடைய தீனுடைய மிக மிக அழகான கவர்ச்சிகரமான தீன் பரிபூர்ணமானது என்பதற்கான சான்றுகளில் உள்ளதுதான் நட்பண்புகளை எப்பொழுதுமே இஸ்லாம் பாராட்டி இருக்கிறது, வரவேற்றிருக்கிறது, அதற்கு மதிப்பளித்து இருக்கிறது. நல்ல பண்பாடுகளை ஒழுக்கங்களை அது மிகையாக கண்ணியப்படுத்தி பேசி பாராட்டி அதை ஆர்வமூட்டி இருக்கிறது. எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை ஒரு இபாதத்தாக ஆக்கியிருக்கிறான். எந்த அளவு பெரிய இபாதத் என்றால் நற்குணம் மீசானை கனமாக்கும், மீசானை பாரமாக்கும், நன்மைகள் இருக்கப்படக்கூடிய தராசு தட்டை பாரமாக்கும். எனவே அதன் மூலம் அந்தஸ்துகள் பல உயர்த்தப்படும் சுவர்க்கத்திலே நற்குணம் உள்ளவர்களுக்கு. அதில் மிக அழகான உன்னதமான உயர்ந்த ஒரு குணம்தான், மிக நல்ல குணங்களில் ஒன்றுதான் மிருதுத்தன்மை. எப்பொழுதும் சொல்லில் மிருது, செயலில் மிருதுத்தன்மை, எல்லா காரியங்களிலும் நளினமாக நடந்து கொள்வது. மிருதுத்தன்மைக்கு அல்லாஹ்வுடைய அடியார்களே, இது அல்லாஹ்வுடைய ஒரு தன்மையிலும் உள்ளது. அல்லாஹ்வும் அந்த தன்மை உள்ளவனாக இருக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நிச்சயமாக அல்லாஹ் மிருதுத்தன்மை உள்ளவன், அவன் மிருதுவை விரும்புகிறான், நளினத்தை விரும்புகிறான். மிருதுத்தன்மை இருக்கும் பொழுது அந்த கட்டத்திலே அல்லாஹ் கடினத்தன்மையில் கொடுக்காத பல பாக்கியங்களை மிருதுத்தன்மையிலே அல்லாஹ் கொடுக்கிறான். மிருதுவாக நடக்கின்ற பொழுது பல பாக்கியங்கள் கிடைக்கும், அது கிடைக்காது. இதே போன்று ஏனைய பண்பாடுகளிலே கொடுக்காத பாக்கியங்களை மிருதுத்தன்மையிலே அல்லாஹ் வழங்குகிறான் என்று ஹதீஸ் சொல்லிவிட்டு, ஒரு மூமின் எப்பொழுதுமே மிருதுத்தன்மை உள்ளவன் இருப்பான். மிருதுத்தன்மை நடக்கின்ற பொழுது இறைவனுடைய தன்மைக்கு அவன் ஒப்பாகிறான். இறைவன் மிருதுவானவன், அல்லாஹ் மிருதுவான். அல்லாஹ்வுடைய மிருதுத்தன்மையுடைய அமைப்பு வித்தியாசம். என்னாலும் அந்த தன்மையிலே மனிதன் தன்னுடைய வரையறைக்குட்பட்ட மிருதுத்தன்மையில் ஈடுபடும் பொழுது இறைவனுடைய ஒரு தன்மை இவரிடம் அந்த மிருதுத்தன்மையிலே அதிலே உடன்படுகிறான். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மிருதுத்தன்மையின் மூலம் தன்னுடைய ரஹ்மத்துக்கு நெருக்கமாக இருக்கிறான். அல்லாஹ் தன்னுடைய பெயர்கள், திருநாமங்கள், அதேபோல் தன்மைகளை நேசிப்பது, அது அல்லாஹ் நேசிக்கிறான். தன்மை உள்ளவர்களையும் அல்லாஹ், அதில் உள்ள மனிதர்களும் இருக்கின்ற தன்மை உள்ளவர்களும் அல்லாஹ் நேசிக்கிறான். எனவே அல்லாஹ்வுடைய அல்லாஹ்விடம் இருக்கக்கூடிய உயர்ந்த சில தன்மைகள் மனிதர்களும் பிரதிபலிப்பதை அல்லாஹ் எப்பொழுதும் நேசிக்கிறான், அவருடைய வெளிப்பாடு வருவதை. எனவே அது அந்த மிருதுத்தன்மை தான் இஸ்லாத்திலே பண்பாடுகளிலே உன்னதமான ஒரு பண்பாக கணிக்கப்படுகிறது. முஸ்லிம்களே பொதுவாக மனித குலத்தின் தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக உயர்ந்த, எப்பொழுதுமே ரிசாலத்தில் பரிபூர்ணத்தன்மை உள்ள, அமானிதத்தை நிறைவேற்றிய, எப்பொழுதுமே சமூகத்துக்கு நலவு நாடி நடந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதனால்தான் இப்படியான உயர்ந்த பண்புள்ளவர்களாக இருந்தார்கள். நட்பண்புக்கு முக்கியத்துவம் கொடுத்து உயர்ந்த குணாதிசயங்கள் படைத்தவர்களாக இருந்தார்கள். அதனால்தான் இந்த தன்மை குறிப்பாக நபியவர்களுடைய வாழ்க்கை சரிதைகளிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதை அல்லாஹ் குர்ஆனிலே பாராட்டி பேச, மிருது தன்மையினூடாக நபியவர்கள் உயர்ந்தார்கள், அதை அல்லாஹ் பாராட்டி பேசியிருக்கிறான். சூரா ஆல் இம்ரான் 159 வசனம். உங்களுடைய அல்லாஹ்வின் கிருபையினால் நீங்கள் மிருதுவாக நடந்து கொள்கிறீர்கள், மிருதுவாக இருக்கிறீர்கள். நீங்கள் கடின சித்தமுள்ளவராக, கல் நெஞ்சமுள்ளவராக, கடினமான காரமான வார்த்தைகள் பேசக்கூடியவராக இருந்தால் மக்கள் எல்லாம் உங்களுடைய சூழலிலிருந்து, சகவாசத்திலிருந்து ஓடி நழுகி இருப்பார்கள், நழுவி சென்றிருப்பார்கள். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பொழுதுமே திடகாத்திரமான உறுதிமிக்க செயற்பாட்டிலே மிருதுத்தன்மை உள்ளவர்களாக இருந்தார்கள். தன்னுடைய முடிவுகளை செயல்படுத்தும் இடத்தில் நிதானமானவர்களாக இருந்தார்கள். எப்பொழுதுமே பலகீனம் அற்ற மிருதுத்தன்மையுள்ளவர்களாக இருந்தார்கள். மிருதுத்தன்மை ஆனால் திடகாத்திரமானவர்கள், உறுதிமிக்கவர்கள், நிதானமானவர்கள். தன்னுடைய முடிவுகளை, நடவடிக்கைகளை செய்கின்ற பொழுது உறுதியோடு செயல்படுவார்கள், நிதானமாக செயல்படுவார்கள். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிருதுத்தன்மையிலே பலர் பயன்பெற்றார்கள். எப்படி நாங்கள் கனி வர்க்கங்களை, விருப்பமான கனிகளை நாம் பேசி சாப்பிடுவது போன்று அறிந்தவர் பாமரர், அதே போல் நபியவர்களுடன் பின்பற்றக்கூடியவர், மாற்றம் செய்யக்கூடியவர், எதிரி, நண்பர், எல்லோருமே நபியுடைய மிருதுத்தன்மையிலே பங்கெடுத்தார்கள். அந்த மிருதுத்தன்மை லாபத்தை அடைந்தார்கள். நபியுடைய மிருதுத்தன்மையுடைய, அந்த நுட்பத்தன்மையுடைய சிறியவர், பெரியவர், செல்வந்தர், ஏழை, கண்ணியமானவர், தரம், உலக அமைப்பில் அந்தஸ்து குறைந்தவர், பாலருந்தும் குழந்தை கூட நபியுடைய மிருதுத்தன்மையில் பயன்பெற்றது. மிருதுத்தன்மையின் அந்த இனிமையை அதுவும் அனுபவித்திருக்கிறது. அது உண்மையிலே நிச்சயமாக நீங்கள் நற்குண சீடராக இருக்கிறீர்கள் என்ற அந்த சூரா கலமுடைய 4வது வசனம் அதைத்தான் நமக்கு பறைசாட்டுகிறது. ஒரு யூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதாவது
சலாம் சொல்வதற்கு பதிலாக லாமை விட்டு அஸ்ஸாம் அலைக்கன் யா முஹம்மது, அந்த முஹம்மதே உங்களுக்கு சாம், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், அந்த கருத்து மௌத்து, நீங்கள் சாக வேண்டும், உங்களுக்கு சாவு உண்டாகட்டும் என்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலைக்கும் என்றால் உங்கள் மீதும் உண்டாகட்டும், வேறு பதில் சொல்லவில்லை. நீங்கள் என்ன சொன்னீர்களோ அது உங்களுக்கும் கிடைக்கட்டும் பதிலாக. உம்முல் முஃமினீன் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இதை உணர்ந்து கொண்டார்கள். இவர் சலாம் சொல்லவில்லை, அஸ்ஸாமு அலைக்கும் என்று சொல்வார்கள். உடனே அவர்கள் தன்னுடைய கணவருக்கு நபியவர்களுக்கு அப்படி சொன்னதனால் அவர்கள் பதிலுக்கு பதில் உங்கள் மீது மரணம் சாபமும் உண்டாகட்டும் என்று திட்டினார்கள். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா கொஞ்சம் பொறுங்கள், நிச்சயமாக அல்லாஹ் மிருதுவானவன், மிருதுத்தன்மையை விரும்புகிறான் என்று சொல்லி யூதர்களுக்கு அப்படி கடினமாக பேசுகின்ற பொழுது நபியவர்கள் நெறிப்படுத்தினார்கள். புகார் ரஹிமத்துல்லாஹுடைய ரிவாயத். முஸ்லிம் ரஹிமத்துல்லாஹுடைய ரிவாயத்திலே நிச்சயமாக அல்லாஹ் மிருதுத்தன்மையிலே மிருதுத்தன்மை அல்லாமல் கடினத்தன்மையிலே கொடுக்காத பல விடயங்களை, பாக்கியங்களை, பல பெறுபேறுகளை கொடுக்கிறான் என்ற ஹதீஸை சொல்கிறார்கள். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய விடயங்களில் நுட்பமான மிருதுவானவன், வானங்கள் பூமியை 6 நாட்களில் படைத்தான். ஒரு வினாடியில் படைக்க முடியுமாக இருந்தும் 6 நாட்களில் நிதானமாக நேரம் எடுத்து அல்லாஹ் படைத்தான். 7ஆம் நாள் இல்லை, முடியும், ஆனால் அல்லாஹ் அதிலே நிதான போக்கை கையாண்டான். எனவே அது சமூகத்துக்கு, தன்னுடைய அடியார்களுக்கு நிதானத்தன்மையும் சகிப்புத்தன்மையையும் கற்றுக் கொடுப்பதற்காக வேண்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மோமின்களோடு இருந்த மிருதுத்தன்மை, அதே போன்றும் நளினமான குணம், இப்படியான குழந்தைகள், இப்படியான பல சான்றுகள் வரலாற்றிலே பதியப்பட்டிருக்கின்றன. அதில் ஒன்றுதான் உம்மு கைஸ் பின்த் மெஹ்சன் ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், நான் என்னுடைய ஒரு சின்ன குழந்தையோடு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் எடுத்து சென்றேன். அது சாப்பிடக்கூடிய குழந்தை அல்ல, பால் குடிக்கின்ற குழந்தை. நபியவர்கள் தூக்கி அந்த குழந்தை தன்னுடைய மடியிலே அமர வைத்தார்கள். அந்த குழந்தை நபியுடைய மடியிலே ஆடையிலே சிறுநீர் கழித்து விட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோபப்படாமல், கடிந்து கொள்ளாமல் தண்ணீர் கோப்பையை கொண்டு வர சொல்லி அதிலே தெளித்து, அதை கழுகி, அந்த தெளித்து சுத்தப்படுத்தினார்கள். தேய்த்து கழுகி புளியவில்லை. ஏன், சின்ன குழந்தை, பால் மாத்திரம் மறந்தக்கூடிய குழந்தை. அந்த குழந்தையுடைய சிறுநீரை அப்படி தண்ணீரை தெளித்து சுத்தம் செய்தார்கள். இந்த இதில் நபியோடைய மிருதுத்தன்மை வெளிப்படுகிறது, நுட்பத்தன்மை வெளிப்படுது, நளினத்தன்மை. எப்படி நபியவர்கள் எந்த அளவு கொஞ்சம் ஆத்திரப்பட வேண்டிய, கவலைப்பட வேண்டிய கோபப்பட வேண்டிய விடயம் கட்டமாக இருந்தும் கூட மிருதுத்தன்மை நபியவர்கள் அந்த பால் கொடிக்கும் குழந்தையுடைய தாயின் மனது நோகாமல் நபியவர் நடந்து கொண்டார்கள். அந்த பிள்ளையை மடியிலே அமர வைத்து அப்படியே கோபத்தை வெளிப்படுத்தாமல், முகம் சுளிக்காமல் அந்த அசுத்தத்தை சுத்தம் செய்கின்ற முறையை காட்டிக் கொடுக்கிறார்கள். எனவே இது அந்த தண்ணீரை ஊற்றி சுத்தம் செய்து அந்த விடயங்களை கற்றுக் கொடுத்தார்கள் என்றால் மிருதுத்தன்மையுடைய வெளிப்பாடு. ஜாபிர் இப்னு சம்ரா ரலியல்லாஹு அறிவிக்கக்கூடிய ஒரு சம்பவம், நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு தொழுதேன். பின்பு நபி அவர்கள் தொழுதுவிட்டு வெளியே செல்கின்ற பொழுது சின்ன பிள்ளைகள் நபி அவர்களை வரவேற்றார்கள், முன்னால் சின்ன குழந்தைகள். அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு ஒவ்வொருடைய 2 கன்னங்களையும் தடவினார்கள். இறக்கமாக சின்ன குழந்தைகளுடைய கன்னங்களை அப்படியே தடவி விட்டார்கள். என்னுடைய கன்னத்தையும் நபியோர், நானும் சிறுவனாக இருந்தேன், தடவினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிருதுத்தன்மையை நான் பெற்றுக்கொண்டேன். நபியோருடைய கரம் எவ்வளவு மிருதுவானது என்பதை, நபியோடைய நறுமணத்தை நான் உணர்ந்தேன் என்று சொல்கிறார்கள். மிருதுத்தன்மை, நறுமணத்தை உணர்ந்தேன். எந்த அளவுன்னு சொன்னால், ஒரு அத்தர் வியாபாரியுடைய வாசனை திரவியங்கள் விற்கின்ற வியாபாரியுடைய அந்த வாசனை திரவியத்தின் பையிலிருந்து நபியவர்கள் கையை போட்டு எடுத்தது போன்று நறுமணம் உள்ளதாக இருந்ததுன்னு சொல்கிறார்கள். எனவே பொதுவாக தனக்கோ தன்னுடைய சமூகத்துக்கோ நலவு நாடக்கூடிய ஒரு உபகாரம் செய்ய விரும்புபவர் எப்பொழுதும் மிருதுத்தன்மையை கையாள வேண்டும், எப்பொழுதும் மிருதுத்தன்மை, நளினத்தன்மை நடக்க வேண்டும். ஒரு தாயா, அல்லாஹ் இப்படி இப்படி தாயாக இருக்கலாம், ஒரு ஆசானாக இருக்கலாம், நன்மை ஏவக்கூடியவராக, தீமையை தடுக்கக்கூடியவராக, யாராக இருந்தாலும் மிருதுத்தன்மையும் நுட்பத்தன்மையும் அவசியம். அது முன்னிலே மக்கள் எப்பொழுதுமே அதன் பக்கம் கட்டாய தேவையுள்ள இருக்கிறார்கள். அதுக்கு முன்மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையிலே நமக்கு இருக்கிறது. அபூ ரிஃபா அல்-அதவி ரலியல்லாஹு சொல்கிறார்கள், நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்தேன். அவர்கள் ஹுத்பா செய்து கொண்டிருக்கிறார்கள், பிரசங்கம் செய்து கொண்டிருக்கிறார்கள். சொன்னேன், யா ரசூலல்லாஹ், ஒரு பிரயாணம் செய்து வந்த பிற ஊரை சேர்ந்த ஒரு மனிதர் உங்களோட தீனுடைய விடயங்களை கேட்க வந்திருக்கிறார். தான் தான் வந்திருக்கேன். வந்த சஹாபியை சொல்கிறார்கள், நான் அபூ ரிஃபா ஒரு பிரயாணம் செய்து மார்க்க விடயங்களை உங்களோட கற்க வந்திருக்கிறேன். அவருடைய தீனுடைய அடிப்படை அம்சங்கள் அவருக்கு தெரியாது, எனவே கற்க வந்திருக்கிறேன் என்று சொன்ன பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை முன்னோக்கி ஹுத்பாவை இடையிலே நிறுத்திவிட்டு இவர் என் பக்கம் வந்து அப்படியே ஒரு கதிரை கொண்டு வரப்பட்டது. அந்த கதிரையுடைய கால் இரும்பால் இருந்த இரும்பு கதிரை, கால் இரும்பால் செய்யப்பட்ட கதிரையை கொண்டு வந்து அதில் நபி அவர்கள் கதிரையிலே உட்கார்ந்து எனக்கு அல்லாஹ் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்த ஞானங்களை கற்றுத்தந்தார்கள். பின்பு எனக்கு என்னுடைய கேள்விகளுக்கு பதிலளித்து விட்டு ஹுத்பாவை தொடர்ந்தார்கள். அந்த அளவுக்கு நபி அவர்கள் நளினமாக நடந்து கொண்டார்கள் என்ற சம்பவத்தில்
இமாம் சுஃபியான் இப்னு சயீத் அஸ்-ஸௌரி, சுஃபியான் ஸௌரி ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள், பொதுவாக நன்மை ஏவக்கூடியவர், தீமையை விட்டு தடுக்கக்கூடியவருக்கு அவர் உண்மையிலே தான் எதை ஏவுகின்ற விடயத்திலே அறிவாளியாக அதை பற்றி ஞானமுள்ளவராக இருக்க வேண்டும். தான் எதை விட்டும் தடுக்கிறேனோ அதை பற்றி அறிவுள்ளவராக இருக்க வேண்டும். சொல்லுகின்ற ஏவுகின்ற விடயத்தில் நீதி நியாயத்துடன் நடந்து கொள்ள வேண்டும். அதை போன்று தடுக்கின்ற விடயத்தில் நீதி நேர்மையுடன் நடந்து கொள்ள வேண்டும். எப்பொழுதுமே தன்னுடைய ஏவல் விளக்கல்களிலே மிருதுவானவராக இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய அடியார்களே, பொதுவாக 2 முக்கியமான புகழத்தக்க தன்மைகளின் பிரதிபலன்தான் மிருதுத்தன்மை. அதுதான் சகிப்புத்தன்மையும் நிதானமும், அல் ஹில்மு வல் அனாத். அந்த 2ம் இருந்தால் மிருதுத்தன்மை இருப்பதற்கு அடையாளம். எனவே ஒரு மனிதன் இந்த 2 தன்மைகளையும் அவன் எப்பொழுது தன்னகத்தை கொள்வானோ அவன் மிருதுவானவனாக இருப்பான். அவனுடைய அடையாளங்கள் வெளிப்படும். எப்பொழுதும் சொல்லிலே நேர்த்தியானவனாக இருப்பான், செயலிலே நேர்த்தியானவனாக இருப்பான், மனிதத்தன்மையிலே நிறைவானவனாக இருப்பான், அல்லாஹ்வின் பக்கம் நேசமுள்ளவனாக இருப்பான், அடியார்களின் பக்கமும் அன்பை ஏற்படுத்தக்கூடியவன், அன்பு கொள்ளப்படக்கூடியவனாக, அன்பு உள்ளவனாக இருப்பான். எனவே யார் அந்த 2 தன்மைகளை தன் இயல்பாக கொள்வாரோ அவர் அல்லாஹ்வை புகழ வேண்டும். என்னென்ன சகிப்புத்தன்மை இருக்கிறது, நிதானம் இருக்கிறது என்றால் அல்லாஹ்வை புகழ வேண்டும். அவர் பல நலவுகள் கிடைத்ததற்கு சமம். அது யாருக்கு இந்த தன்மை இல்லையோ அவர் அல்லாஹ்விடம் இரக்கமுள்ள உபகாரியான அல்லாஹ்விடம் கேட்க வேண்டும். அந்த தன்மைகளை பாடுபட்டு அந்த தன்மையை உருவாக்க முயற்சிக்க வேண்டும். ஷைத்தானை எதிர்த்து போராட வேண்டும். எனவே அந்த ஆத்மா நஃப்ஸும் ஷைத்தானும் தான் இப்படியான இதற்கு எதிரான கோபம், ஆத்திரம், அவசரம், நிதானத்துக்கு மாற்றமான அவசரம், பொறுமைக்கு மாற்றமான கோபம், சகிப்புத்தன்மைக்கு மாற்றமான தன்மையை தூண்டக்கூடியவைகள். எனவே அவற்றை எதிர்த்து போராட வேண்டும். எனவே ஒரு புத்திசாலிக்கு எப்பொழுதுமே இது குப்பை கூலங்களுக்கு நெருப்பு கொடுத்தால் அப்படியே காய்ந்த குப்பை கூலங்கள் வேகமாக பத்துவது போன்ற அப்படியான தன்மை, நெருப்பு போன்ற தன்மை வேகமாக ஏற்படுவது, எவ்வளோ வேகமாக நடப்பது என்பது ஆச்சரியமான விடயம் அல்ல. எனவே அந்த 2ம், கோபமும் ஆத்திரமும் அவசரமும், நெருப்பை குப்பை கூலங்கள் நெருப்பு வேகமாக பற்றி எறிவது போன்று அந்த தன்மை வெளிப்பட்டுவிடும். எனவே போராட வேண்டும் அதற்கு எதிராக. முஸ்லிம்கள் பொதுவாக ஒரு அடியார் மிருதுத்தன்மையின் அடியார்களுக்கு தீனுடைய பல நலன்கள் பரிபூர்ணமாக கிடைக்கும், துனியாவுடைய நலன்கள் கிடைக்கும். அனைத்து நலவுகளும் மிருதுத்தன்மையில் தான் இருக்கிறது. சொன்ன சொன்னவர்கள் யாருக்கு மிருதுத்தன்மையின் பாக்கியம் கிடைக்கவில்லையோ, மிருதுத்தன்மை இல்லாமல் இருப்பாரோ முழு நலவுகளும் அவருக்கு கிடைக்காதவர் போன்றாகி விடுவார். எனவே இந்த ஹதீஸ் ஒரு சுருக்கமான கருத்தாளமிக்க ஹதீஸ். எனவே பல கருத்துக்களை உன்னதமான விடயங்கள் உள்ளடக்கி இருக்கிறது. எப்பொழுதுமே மிருதுத்தன்மை அடியார்களிலே உட்பட வேண்டும். வணக்க வழிபாடுகளிலே மக்களோடு பழகுகின்ற பொழுது, கொடுக்கல் வாங்கலிலே ஈடுபடும் பொழுது மிருதுத்தன்மை இருக்க வேண்டும் என்பதை உணர்த்துகிறது. யார் இபாதத்திலே அந்த மிருதுத்தன்மையை, சகிப்புத்தன்மையை இழப்பாரோ அவர் அவசரமாக இபாதத் செய்வார். எப்பொழுதுமே அவர் சிந்தனையற்றவராக, அவர் சிந்தனை சிதறியவராக இபாதத் செய்வார். எப்பொழுதுமே அவசரமாக தொழுது முடிக்க வேண்டும், இபாதத்தை முடிக்க வேண்டும் என்ற வேகத்திலே செயல்படுவார். எனவே இன்பம் இருக்காது, இபாதத்துடைய பரக்கத்து இருக்காது, உள்ளட்சம் இருக்காது, அவருடைய பரிபூர்ணத்தன்மை, பரிபூர்ண கூலியும் கிடைக்காது. யாரு கொடுக்கல் வாங்க மக்களோடு நடந்து கொள்கின்ற முறைகளிலே மிருதுத்தன்மை இழப்பாரோ அவர் மக்களோடு சகவாசம் கொள்வதிலே, பழகுவதிலே நட்போடு பழக மாட்டார். மக்கள் அவரை வெறுப்பார்கள். எப்பொழுதும் மக்களுடைய அன்பு குறித்தாக மாட்டார். எப்பொழுதும் குரோதத்தை, எதிர்ப்பை சம்பாதிப்பார். எப்பொழுதுமே சில வேளை மக்களுக்கு இவர் மிருதுத்தன்மை இரக்கம் இல்லாதவர் காரணமாக அநியாயம் செய்வார். எனவே நலவுகள் அனைத்தும் அவருக்கு தடுக்கப்படும், கெடுதிகள் அனைத்தும் முழுக்க அவருக்கு ஏற்பட்டுவிடும், முழு கெடுதிகளும் வந்து சேர்ந்துவிடும். எனவே ரசூலுல்லாஹி சொன்னார்கள், முதலாவது குத்பா இறுதியிலே, மிருதுத்தன்மை ஒரு விடயத்திலே சம்பந்தப்படும் பொழுது, கலக்கும் பொழுது அந்த விடயத்தை அது அழகுபடுத்தும், சௌந்தரியமிக்கதாக ஆக்கும். மிருதுத்தன்மை ஒரு விடயத்திலிருந்து கலட்டப்படும் பொழுது அதை அசிங்கப்படுத்திவிடும், அலங்கோலப்படுத்திவிடும் என்று சொல்லி பரக்கத்துக்கு துஆ இஸ்திக்பார் செய்து முதலாவது குத்பா முடித்துவிட்டு குத்பாவை ஹம்து ஸலவாத் தக்வாவுடைய வசியத்தை கொண்டு ஆரம்பித்து, பொதுவாக மிருதுத்தன்மை அல்லாஹ்வுடைய அடியார்களே சொல் செயல் எல்லாவற்றிலும் வெளிப்பட வேண்டுமா? சகிப்புத்தன்மை உள்ளவரிடமிருந்து வெளிப்படும். ரசூல்மார்கள் எல்லோருமே தன்னுடைய கூட்டத்துக்கு பல்வேறுபட்ட தாவத்து பிரச்சார பணிகளில் ஈடுபட்டாலும் எல்லோருமே மிருதுத்தன்மை உள்ளவர்களாக இருந்தார்கள். அவர்கள் மிகவும் சகிப்புத்தன்மையை கொடுத்து அல்லாஹ் அவர்களை மதித்திருந்தான், கண்ணியப்படுத்தியிருந்தான். மிகவும் உயர்ந்த தன்மையாக அதை அல்லாஹ் வெளிப்படுத்தியிருந்தான். உண்மையில் புத்திசாலித்தனத்தின் அடிப்படை ஒரு வேர் போன்று, ஒரு ஆணி வேர் போன்று அல்லாஹ் ஆக்கியிருந்தான், ஒரு நிலை குச்சி போன்றாக்கியிருந்தான். அதே போன்று ஒரு கட்டடத்தில் பிரதானமான தூணாக இருப்பது அச்சிவாரம் போன்ற தூண் போன்றுதான் பண்பாடுகளுக்கு மிருதுத்தன்மை. எனவே அதைவிட உயர்ந்தது தாபி அல் ஜலீல், உண்மை கண்ணியமான ஒரு தாபிஇ ரஜா இப்னு ஹைவா ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள், சகிப்புத்தன்மை இருக்கிறது புத்திசாலித்தன்மையை விட உயர்ந்தது. ஏன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரஃபீக் என்ற பெயரை தனக்கே வைத்திருக்கிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை புகழ்ந்து பாராட்டி பேசுகின்ற பொழுது, தூய்மையான வணக்க வழிபாடு புரிந்தவர்களின் தலைவர்
நபிமார்களின் அபுல் அம்பியா தந்தை என்று வர்ணிக்கப்பட்ட இன்ன இப்ராஹிம் அல்ல அவ்வாஹுன் ஹலீம், இப்ராஹிம் அல்லாஹ்வின் பக்கம் பச்சாதாபப்படக்கூடிய சகிப்புத்தன்மை உள்ளவராக இருந்தார். தௌபா 114. அதே போன்று சாஃபாத் 101 அவருடைய மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தை சகிப்புத்தன்மை உள்ள தந்தைக்கு பிறந்த குழந்தை சகிப்புத்தன்மை உள்ளவராக இருக்கிறார். நாம் இப்ராஹிமுக்கு சகிப்புத்தன்மை உள்ள ஒரு குழந்தை கிடைக்கும் என்று நன்மாராயம் சொன்னோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பொழுதும் என்னுடைய கண்குளிர்ச்சியாக இருந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பொழுதுமே இந்த தன்மையை கொண்டு உயர்ந்திருந்தார்கள். உயர்ந்த மிருதுத்தன்மையில் உயர்ந்த ஸ்தானத்தை அடைந்திருந்தார்கள். பல இறுதியில் எல்லை அடைந்திருந்தார்கள். அதிலே பல சான்றுகளுடைய நறுமணம் கமலும் வாழ்க்கை சரிதைகளில் நாம் காண கிடைக்கிறது. பரக்கத்தான வாழ்க்கையிலே காண்கிறோம். அதனால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏனைய ரசூல்மார்களை பார்த்து சில சம்பவங்களை படிப்பினை பெற்று பின்பற்றிருக்கிறார்கள். அதை போன்று நடந்திருக்கிறார்கள். அதே போன்று அந்த ரசூல்மார்களை முதன்மையானவர்கள் ரசூல்மார்களை நாங்கள் பின்பற்ற வேண்டும். அதில் குறிப்பாக 2 ஹலீல்கள் அல்லாஹ்வுடைய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஹலீல், நபியவர்களும் ஹலீல் என்று வர்ணிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுடைய வாழ்க்கையிலே நமக்கு முன்னாடி ஒவ்வொரு முஸ்லிமும் அல்லாஹ் தன்னை நேசிக்க காரணமாக அமையக்கூடிய, அதன் மூலம் தன்னுடைய உயர்ந்த இலக்கில் அடையக்கூடிய அப்படியான பண்பாடுகள் ஒவ்வொன்றையும் தேடக்கூடிய அந்த தேடும் இடமாக இந்த ரசூல்மார்கள் இருக்கிறார்கள். எனவே அல்லாஹ்வுடைய படைப்புகளிலே சிறந்த உன்னதமானவர்களை பின்பற்றுவதன் பக்கம் அவர்கள் உயர்ந்து செல்வதற்கு இந்த 2 நபிமார்களும் பொருத்தம் என்று சொல்லி இறுதி கட்டத்தில் பொதுவாக சகிப்புத்தன்மையை நாங்கள் உண்டு பண்ணி கொள்ளக்கூடிய பெற்றுக்கொள்ளக்கூடிய சம்பாதிக்கக்கூடிய காரணம் அல்லாஹ்வை அதிகம் திக்ர் செய்வது. அல்லாஹ்வுடைய திக்ரின் மூலம் சகிப்புத்தன்மை வரும், உள்ளங்கள் விரிவடையும். எனவே அது பல நமக்கு பாதகமான இடையூறான விடயங்களை சகித்து கொள்வதற்கு ஒரு விசாலமான ஒரு தன்மை நமக்கு ஏற்படும் திக்ர் மூலம். உண்மையிலே கோபம் வேகமாக வருவது, மிருதுத்தன்மைக்கு மாற்றமாக மனமுரண்டாக நடப்பதற்கு அதை காரணமாக அமையக்கூடிய விடயங்கள் நடக்கின்ற பொழுது சகிப்புத்தன்மை நம்மை பாதுகாக்கும். எனவே சகிப்புத்தன்மையை அடைந்து கொள்வதற்கான சாதனங்களில் அடுத்த விடயம்தான் ஒரு மனிதர் எனக்கு ஒரு புத்தி அல்லாஹ் பகுத்தறிவை தந்திருக்கிறான், அதன் மூலம் என்னை பாதுகாத்து கொள்ள முடியும் என்ற ஒரு புரிதலை ஏற்படுத்தி கொள்வது. நிச்சயமாக கோபம் என்பது அதே போன்று அந்த மிருதுத்தன்மையின் மூலம்தான் அறிவின் பலம், தன்னுடைய பலமான அறிவு ஞானங்களை அதன் மூலம் தான் பாதுகாக்க முடியும் என்று உணர்வது. கோபம் இருக்கிறது, அறிவு ஞானங்களை அடைவதை விட்டும் தடுத்துவிடும், நீக்கிவிடும், புத்தியை போக்கிவிடும். அதே போன்று சகிப்புத்தன்மையுடைய அடைவதற்கான சம்பாதிப்பதற்கான 3வது ஒரு வழிதான் எப்பொழுதுமே நல்லவர்கள், கண்ணியமானவர்கள், உயர்ந்தவர்கள், அறிவாளிகள், மார்க்க அறிஞர்கள், ஞானிகளோடு சேர்ந்து அமர்வது 3வது. அதன் மூலம் சகிப்புத்தன்மை ஏற்படும். இன்னும் நல்ல குணங்கள் எப்படி நல்லவர்களோடு அமரும் பொழுது கலந்து அமரும் பொழுது அவருடைய சகவாசம் நமக்குள் ஊடுருவும், நல்ல பண்புள்ளவர்கள் மாறுவோம். எப்படி தீய குணம் உள்ளவர்களோடு சேர்ந்திருக்கும் பொழுது தீய குணம் நமக்குள் ஊடுருவோமோ அதுபோன்று நல்லவர்களோடு சேரும் நல்லவைகள் ஊடுருவும். எனவே பொதுவாக ஒரு மனிதன் சகிப்புத்தன்மையை உண்டு பண்ணக்கூடிய 4வது ஒரு வழியாக ஒரு காரணியாக எப்பொழுதுமே அவனுக்கு சகிப்புத்தன்மை உண்டு பண்ணுவதற்கு அவன் புரிய வேண்டும். வேகமாக கோபப்படுவது உடல் ரீதியான பலகீனங்களை ஏற்படுத்தும், பல நோய்களுக்கு காரணமாக அமைத்துவிடும் என்பதை உணர வேண்டும். தனக்கு பாதிப்பு ஏற்படும். எனவே ஒரு புத்திசாலியான மனிதரும் நல்ல பண்புகளை, தன்னுடைய தீனை, தன்னுடைய உடலை, அதன் மூலம் தனக்கும் சமூகத்துக்கு பிரயோசனமுள்ள விடயங்களை எப்பொழுதும் சம்பாதித்துக் கொள்வது, தேடிக்கொள்வது, அதுக்கு பாதுகாப்பு அமையக்கூடிய விடயங்களை தன்னகத்தை கொள்வது அவசியம். அதன் மூலம் அந்த மார்க்க காரணிகளை வைத்து அதற்கு உதவிப்பட்டு கொள்ள வேண்டும். அதனால்தான் எப்பொழுதுமே அதற்காகத்தான் இப்படியான ஒரு துஆவை நபிகள் கட்டு தந்திருக்கிறார்கள். எனவே ஒரு அடியானுக்கு ஒரு நல்ல நிலைமைக்கு மாறுவதற்கு, நல்லவராக சீராகுவதற்கு அவர் எப்பொழுதுமே நபியோடைய இந்த துஆவை ஓதுவது சாலச் சிறந்தது. அல்லாஹ் மஹ்தினி அஹ்ஸனில் அக்லாக், அல்லாஹ் எனக்கு நற்குணங்களின் பக்கம் வழிகாட்டுவாயாக, என்னை வழிநடத்துவாயாக. லா யஹ்தில் அஹ்ஸன் இல்லா, நல்ல குணங்களின் பக்கம் உன்னை தவிர வேறு யாரும் வழிகாட்ட முடியாது, என்னை நெறிப்படுத்த முடியாது. வசரிஃபானி செய்யாக, தீய குணங்களை விட்டு என்னை நீ திசை திருப்புவாயாக, பாதுகாப்பாயாக. தீய குணங்களை விட்டு முன்னை தவிர வேறு யாரும் தடுக்க முடியாது, பாதுகாக்க முடியாது என்ற துஆவை அதிகமாக இறுதி கட்டத்திலே முஸ்லீம்களே பொதுவாக நீங்கள் இன்றைய நாளில் மிக சிறந்த அமலாக மிகவும் அதிகம் ஈடுபட வேண்டியது ஸலவாத்தாகும் என்று சொல்லி ஸலவாத்துடைய சிறப்பை சொல்லி இன்னும் துஆ பிரார்த்தனையோடு ஹத்தீப் காலித் முஹன் ஹாஃபிதஹுல்லாஹ் அவர்கள் தன்னுடைய ஹுத்பாவுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறார்கள். விளம்பர இடைவெளி தொடர்ந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய ஹுத்பாவின் வெளிப்பெயர்ப்பை இன்ஷா அல்லாஹ் நாம் பார்க்கலாம்.